படகு சவாரி செய்துவிட்டு ஒரு குடும்பம் கரைக்கு வந்து சேர்ந்தது. ஒவ்வொருவராக படகோட்டியின் உதவியோடு கரைக்கு வந்தனர். இறுதியாக அந்த சிறுவன் மிகவும் பயந்தான். அவருடைய தாய், தந்தை என அனைவரும் தைரியமூட்டியும் அவன் எழுந்து நிற்கக்கூட பயந்து படகிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். எழுந்து நின்றால் படகு அப்படியும் இப்படியும் அசைவதால் மிகவும் பயந்தான். இறுதியாக படகோட்டியே அவனை தன் தோள்களில் தூக்கி கொண்டு கரையை அடைந்தார். கரையை அடைந்த சிறுவன் தன் தந்தையிடம், கரையில் இருக்கும்போது நாம் நேராக நிற்க முடிகிறது, ஆனால் நீரில் நிற்கும் படகில் நம்மால் அசையாமல் நிற்க முடியவில்லையே, ஏன் என்று கேட்டான். அதற்கு தந்தை, நாம் விழாமல் அசையாமல் நிற்க நம் மனநிலை சரியாக இருக்க வேண்டும். அதே போல நாம் நிற்கும் தளமும் அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அசையாமல் உறுதியாக இருக்கிற ஒரு தளத்திலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதத்திலே பிலிப்பியர் 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று வசனம் கூறுகிறது. ஆம், நாம் இன்று கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அசையாத ஒரு தளமாக இருக்கும். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.